ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். என்ன கோபால் சுந்தரி, என்ன பார்த்துட்டு இருக்காய்? அதுவா, நேத்து இந்த வளையல்கள் பேசின விஷயம். கங்கண தேவி அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாண்டி, கங்கணம் அப்படின்னால வளையல் தானே. வளைய அப்படின்ற வார்த்தையே வளையல் தானே, தமிழ் சம்ஸ்கிருதம் எல்லாத்துலேயுமே. என்ன அழகான அனுபவம். அதுவும் அந்த வளையல் சொன்ன ஒரு விஷயம் அத்தனை ஜோராக இருந்தது. இந்த நப்பின்னை கை முழுக்க வளையல் போன்றிருக்காளே கண்ணன், அவள் பக்கத்தில் உட்காந்து பேசும்பொழுது அவளை கொஞ்சம் பொழுது இப்படி இந்த வளையலை தடவுவான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பேற்பட்ட ரசிகன் கண்ணன். அதனால தான் இந்த வளையல்கள்லாம் கூட கோபிகைகளாக மாறிடுறது. வாஸ்தவந்தான், கண்ணனாலே ஸ்பர்சிக்கப்பட்ட எல்லாமே ஜோரா பெண்மை அடைந்துடுமே. எல்லாத்துக்குமே ஒரு நளினம் வந்துடுறது, எல்லாத்துக்கும் ஒரு அழகு வந்துடுறது. கிருஷ்ண ஸ்பரிசம், கிருஷ்ண ஸ்மரணம், இதெல்லாம் அவ்வளோ பெரிய பாக்கியம். அவனை நினைக்கும்படியான பாவத்தையும் அவன்தானே கொடுக்கிறான். என்ன பண்ண முடியும் கண்ணனுக்கு? இவ்வளவும் தரானே. மனசு அங்க இங்க ஓடாம, கண்டவர்களிடத்துல கடந்து அலையாம, கண்டவர்களுக்காக ஏங்காம, அவனுக்காகவே அலைகிறது, அவனையே நினைக்கிறது, அவனுக்காக ஏங்கிறது. உடம்பு, இந்திரியங்கள், மனசு, புத்தி, எண்ணங்கள், இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். கண்ணன் எத்தனை அழகாக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 பண்ணி கொடுக்கிறான். இந்த நன்றி இருந்தாலே போதும், இந்த உணர்வு இருந்தாலே போதும். அவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். சொல்லி மாளுமா? சொல்லத்தான் முடியுமா? திருமங்கை இன்னும் இன்னும் கண்ணனை நினைச்சுட்டே இருக்கணும். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். இந்த உடம்ப நான் கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும். அலங்காரம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணு திருமங்கை. உள்ளும் புறமும் அவனே நிறைஞ்சு இருக்கணும். வெளியிலிருந்து அவன் ஆலிங்கனம் பண்றது ஒரு சுகம்னா, உள்ளுக்குள்ளே அவன் அப்படியே வியாபிச்சிருக்கிறது இன்னொரு சுகம். இப்படிப்பட்ட பாவம், இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் கண்ணன் கொடுக்கிறது தானே. வா போலாம், நீ பேசிகிட்டே இருப்பாய் கோபால சுந்தரி. மன்னிச்சுடு திருமங்கை, போலாம் போலாம். ஆண்டாள் செல்லக்குட்டி, ராமானுஜனா, வா வா கோபால சுந்தரி. என்ன ஆண்டாள் கை வளையல்களையே பார்க்கிறாய்? அது நேத்தி அந்த வளையல் சகிகள்லாம் அவ்வளோ அழகா சொன்னாளே, நப்பின்னையினுடைய வளையல்கள், அதெல்லாம் நினச்சி இப்படி பார்த்துட்டு இருக்க. ஆண்டாள் கை வளையல்கள், ராமானுஜன் அண்ணாவுடைய பவித்திர மோதிரம், அவர் கைகளில் இருக்க திரிதண்டம், ஒவ்வொன்றும் பேசினா எப்படி இருக்கும்னு அசந்து போகிறேன். வா ஆண்டாள் போகலாம். போகலாம் வா.
ஆண்டாள் இப்படி அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் கூட எவ்வளவு அனுபவங்கள். அது நமக்கு தான் அது அச்சேதனம். கோபால சுந்தரி கண்ணன் இல்லாம எதுவுமே இல்லையே, அதனால அதுவும் ஒரு விதத்துல சேத்தன வஸ்து தானே. அதனால தானே ஒரு தூண், இந்த தூணிலிருந்து வெளிவந்தான். அதனால தானே நரசிம்மனை கம்ப குழந்தை, கம்பன் அப்படின்னு சொல்றோம். வாஸ்தவம் தான் ஆண்டாள். நீ சொல்லும் பொழுது இன்னும் விசேஷமா புரியறது. ஆமாம், தூணும் அச்சேதனம் தானே. ஆனா அதிலிருந்தும் நரசிம்மன் ஆவிர்பவிச்சானே. அற்புதம் ஆண்டாள். இதோ மத்ஸ்ய அவதாரம் தண்ணீர் இருந்து தானே. அழகா சொல்றாய் ஆண்டாள். எல்லாம் அவன், எல்லாத்துக்குள்ளும் அவன். ஆண்டாள் சொல்லு. அப்போ உன் புடவை, நீ போட்டுருக்கிற வஸ்திரம் எல்லாம் கூட பேசும் இல்லையா? திருமங்கை, எதுக்கு என் காதை திருகிறாய்? எதுக்கு? ஆண்டாளுடைய பாவாடை, ஆண்டாளுடைய தாவணி இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கா? இது நல்லா இருக்கே, கிடைச்சா பாக்கியம்தான். என் செல்லக்குட்டி ஆண்டாளோட சூடி களைந்த மாலையே ஒசத்தி. ஆமா பத்தியா, மாலை கூட அச்சேதனம் தானே. ஆனாலும் ஆண்டாள் சூடி களைந்தா அதுல ஒரு வாசம் வர்றது. அது அவ்வளவு அழகா வட்டபத்திர சாயி வாங்கிக்கிறார் அப்படின்னா, அப்ப ஆண்டாளோட சம்பந்தப்பட்டவைகளுக்கும் விசேஷ குணம் உண்டு. ஆமாம், சுவாமி ராமானுஜருடைய பைந்துவராடை, சுவாமி ராமானுஜர் திருமேனி அவயவத்தை தொட்ட சங்கமும் சக்கரமும் இன்னிக்கும் மதுராந்தகம் கோவில்ல இருக்கே, அது இன்னும் ஏற்றமா தானே இருக்கு. அப்ப மகாத்மாக்களோட சேர்ந்தவைகளுக்கும் மகோன்னதமான ஒரு தன்மை வந்துடும். ஆஹா, இது அற்புதம், இது ஜோர், இது விசேஷம். எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஆமாம், அதோ இந்த ததி பாண்டன், அவனுடைய பானைக்குள்ளதானே கண்ணன் ஒளிஞ்சுண்டான். கண்ணன் அந்த பானைக்கும் மோட்சம் தந்தானே. அப்போ வசதி தான். அச்சேத்தனமான உறவு தானே, அச்சேத்தனமான தாம்பு கயிறு தானே. ஆனா கண்ணனை கட்டி போட்டதுனால அவைகளுக்கும் ஏற்றம் வந்துடுத்தே. நம்ம குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்துன்னு வர, படி அச்சேதனம் தானே. பாயுசு முழுக்க இப்படியே வாழ்ந்துடலாம் போல இருக்கே. அடாடாடா, அற்புதம் அற்புதம், பரமானந்தம். எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஏ திருமுக்குளமே உனக்கு நமஸ்காரம், ஆண்டாளம்மா உனக்கு நமஸ்காரம். ஏய் கோபாலசுந்தரி, தண்ணியில குளிக்க இறங்காம அங்க என்னடி பண்ற? அதுவா, ஆண்டாள் களைந்த தாவணியை அப்படி எடுத்து கண்ணில் ஒத்துண்டு வரேன். அவ்வளோ பெரிய பாக்கியம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா, என்னடி உனக்கு தாவணி வேணுமா? ஆமா ஆமா, அது துவைக்கெல்லாம் வேண்டாம், உன் வாசனை அப்படியே இருக்கு, நான் எடுத்துட்டு போறேனே.
நீ முதல்ல குளிக்க வா, சமயம் ஆயிடுறது. இதோ வந்துட்டேன். மன்னிச்சுடு. பாவாடி இருக்க கட்டிண்டு வந்துட்டேன் குளிக்கிறதுக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அற்புதம் ஆண்டாள். இந்த திருமுக்குளத்துல இன்னைக்கு குளிக்கிறது இன்னும் சிரேஷ்டமா இருக்கு. அஹோ பாக்யம். சரி கரையேறு, போதும் குளிச்சது. ஆமா சுகம் ஆண்டாள். இந்த மார்கழி எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பாடான நிறைய நேரம் இந்த திருமுக்குளத்துல உன்னோட நீராடணும். இந்த நீராடிண்டே நீ உன் கூட பேசணும், நீ சொல்றத கேட்கணும். அருள் செய்வாயா? எல்லாம் செய்யறேன். முதல்ல வா, கிளம்பு. இதோ வந்துட்டேன். பழம் எவ்வளவு அழகா கோலம் போடுறா. இந்த படியில என்ன அழகா மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கா. வாசப்படிகள்ல கூட தெய்வம் உண்டு. ஆமாண்டி கோபாலசுந்தரி, இந்த வாசல் படியில தானே நரசிம்மன் உட்கார்ந்து இருந்தான். வாஸ்தவந்தான். இந்த வாசல் படிக்கும் பாக்கியத்தை கொடுத்துட்டான் நரசிம்மன். ஜோர் ஜோர் ஜோர். அழகு. கோவில் வந்தாச்சே. என்ன பார்க்கிறாய் கோபாலசுந்தரி? இந்த காவல் காக்கிறவா கையில் இருக்கிற பெரம்பு, அவர்களும் கைங்கரிய பரர்கள் தானே. அன்னைக்கு கூட சதச்சந்திரானனா குச்சியோட தானே வந்தா. அதெல்லாம் கூட யாரோ பக்தரா இருந்திருப்பா இல்ல. இதோ இந்த கோவில் மணி யாரோ ரிஷியோ தாசியோ பக்தனோ பாகவதரோ இங்க ஜம்முன்னு கண்ணன் கோவில்ல சப்திச்சுண்டு நிம்மதியா இருக்காரு. இதோ இந்த மண்டபம் கண்ணனுக்காகவே காத்துருக்கு. இதோ இந்த கொடிமரம் கண்ணன் கோவில் உற்சவத்தை உலகத்தை காட்டுவதற்காகவே நிற்கிறது. இதோ இந்த கோபுரம் நம்ம பெரிய ஆழ்வாருடைய பெருமையை பேசுறது. அழகு. எவ்வளோ பெரிய பாக்கியம். அற்புதம் அற்புதம். ஆண்டாள் வா குழந்தை. என்னமோ தெரியல, ஒரு 2-3 நாளா அப்படி ஆகிறது பாரு. நானும் நீ வரத்துக்கு முன்னாடி எல்லாம் தயார் பண்ணணும்னு பார்க்கிறேன். முக்கியமா தயாராகிறதுக்கு தான் சமயம் ஆயிடுறது. தெரியலடி பொண்ணு, கொஞ்சம் கால தாமதம் ஆகிறது. நான் என்ன சொல்றது, நேத்தி அழகா நீ திருப்பள்ளி எழுச்சி பாடினாய். ஒருவேளை இன்னைக்கும் திருப்பள்ளி எழுச்சியோ? இன்னைக்கு யாருக்கு நீ திருப்பள்ளி எழுச்சி பாடுவாய்? உனக்கு தெரியும் குழந்தை, நான் அலங்காரம் எல்லாம் பண்றேன், நீ பார்த்துக்கோ. குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். எத்தனை அழகான பாசுரமாண்டாள். இன்னைக்கு கண்ணனுக்கும் சேர்த்து திருப்பள்ளி எழுச்சியோ?
ஆமாம்டி, இவளை எழுப்பாம அவனை எழுப்பினா அவனுக்கு பிடிக்காது, அவனை எழுப்பாம இவளை எழுப்பினா இவளுக்கு பிடிக்காது. அதனால 2 பேரும் சேர்த்து எழுப்புவோம். நமக்கு என்ன, அவர் 2 பேரும் சேர்ந்து வந்து அருள் செய்யணும். திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் தானே நமக்கு முக்கியம். இன்னைக்கு இந்த அழகான அனுபவத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கண்ணனும் நப்பின்னையும் அனுப்பியிருக்கார்கள். ஆண்டாள், உங்களுடைய ஆசிர்வாதம் வேணும். சுவாமி ராமானுஜரே, உங்கள் அனுகிரகம் வேணும். ஏன்னா உங்க 2 பேருக்கும் தான் இந்த அனுபவங்கள்லாம் புரியும். அதுவும் எம்பெருமானாரே, இந்த பாசுர அனுபவம் உள்ளபடி உங்களுக்கு தான் தெரியும். யாரடி இவள், இந்த பாசுரம் எப்படி ராமானுஜருக்கு தெரியும்னு சொல்றா? அதுவா கோபால சுந்தரி, அவ்வளவு அழகா வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம். ஆதிசேஷன் மேல சுவாமி படுத்துன்னு இருக்கார். இது ஆழ்வார் பாசுரம். இதுக்கு அப்ப பகவானுடைய படுக்கை அவர் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்ப அவருடைய அருள் இருந்தா தானே இந்த அனுபவம் புரியும். இத்தனை இது தோணலையே. ராமானுஜன் அண்ணா கிட்ட பகவானுடைய படுத்தன்றிருக்கிற அழகு, திவ்ய தம்பதிகளினுடைய அழகான விஷயங்கள், இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே. அப்ப நீ யாரு? நானா? அந்த கோட்டுக்கால் கட்டில். ஓ, கோட்டுக்கால் கட்டில். குவளையா பீட யானையினுடைய தந்தங்களை கால்களாக வச்சிருக்கக்கூடிய கிருஷ்ணனும் நப்பின்னையையும் சுமக்கக்கூடிய, கிருஷ்ணனும் ராதையும் சங்கமிக்கக்கூடிய கட்டில். திருப்பள்ளியறை கட்டிலோ? நான் ஒரு கட்டி பிடிச்சுக்கிட்டுமா? இதுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் நீ பண்ணியிருக்காய். எத்தனை அழகாக கிருஷ்ணானுபவம் அனுபவிப்பாய். கண்ணனும் நப்பின்னையும் படுத்துண்டு சிரிச்சுண்டு பேசுறதெல்லாம் உனக்கு தெரியுமே. தெரியும். அடி தோழி, எப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் உனக்கு கிடைக்கும். அச்சோ சொல்லேன். அடி, அவ சொல்லதான் வந்திருக்கா, நீ தான் பேசின்னு இருக்கா. ஓ மன்னிச்சுடுகோ திருமங்கை, நீ பேசு, நீ பேசு. குத்து விளக்கெரிய அழகான திருப்பள்ளி அறை. அங்க இருக்கிற குத்து விளக்குக்கு அப்படி ஒரு பாக்கியம். ஆனந்தமாக அந்த மங்களகரமான வெளிச்சத்தை அந்த அறமுழுக்க பிரகாசிக்க செய்யறது அந்த பாவை விளக்கு. அந்த பாவையும் பெண்ணாயிடுவாள், அந்த தீப ஜோதியும் பெண்ணாயிடும். அந்த நப்பின்னை கிருஷ்ண சங்கமம், அது நப்பின்னை கிருஷ்ணன் சொல்லலாம். ருக்மிணி கிருஷ்ணன், சத்யபாமா கிருஷ்ணன், ஜாம்பவதி கிருஷ்ணன், மித்ரவிந்தா கிருஷ்ணன், பத்ரா கிருஷ்ணன், சத்யா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், குப்ஜா கிருஷ்ணன். ஆமா,
கிருஷ்ணவதாரத்துல குப்ஜையும் கண்ணனுடைய காதலி தானே. யார் கண்ணனை காதலிக்காம இருக்க முடியும்? கிருஷ்ண காதல் அப்படின்றது ஒவ்வொரு ஜீவனுடைய தேவையாச்சே. கிருஷ்ண காதல் ஜீவனை மலர வைக்குமே. கிருஷ்ண காதல் எல்லாம் தருமே. உலகத்தையே மறக்கடிச்சிடுமே. நேரம் போகிறதே தெரியாதே. கிருஷ்ண காதல் உள்ளந்தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து வளர்றேன் நான். இந்த கிருஷ்ண காதலுடைய பலம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சிலிர்க்குமே. கிருஷ்ண காதல் கண்ணன் எங்கேயோ இருந்தாலும் அருகிலேயே வைச்சுடுமே. கிருஷ்ண காதல் உலகத்தில் அதற்காக மட்டுமே வாழும்படியான ஒரு புத்தியை கொடுத்துடுமே. அப்படி ஒரு பக்குவத்தை கொடுத்துடுமே. கிருஷ்ண காதல் வாழ்க்கையை ரசமுள்ளதாக்கிடுமே. கிருஷ்ண காதல் வாழ்க்கைக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்துடுமே. கிருஷ்ண காதல்ல உடலுக்கும் ஒரு ஏற்றம் வந்துடுமே. அழியக்கூடிய உடல்னு தத்துவம்லாம் பேசக்கூடிய ஞானிகள் உடலை சாதாரணமா சொல்லுவார்கள். ஆனா கிருஷ்ண காதல்ல உடலுக்கு அவ்வளவு ஏற்றம் உண்டு. அதனால தானே கோபிகள் அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி கொள்கின்றார்கள். அதனால தானே 100 வயசு கழிச்சு கண்ணனை பார்க்கும் பொழுது கூட கோபிகைகள் அதே இளமையோடு இருந்தார்கள். ஏன்னா கிருஷ்ண இளமை, அந்த இளமையின் காம்பீரியம், அதை அனுபவிக்கும்படியான பாக்கியமுடைய உடல். அதனால கோபிகள் அந்த உடலின் இளமையையும் ஜாக்கிரதையா அழகா வச்சிருந்தார்களே. அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துல கிருஷ்ண ரூப லாவண்யம் நினைச்சு பார்க்கலாமே. அவன் படுத்துருக்கிற அழகு ஸ்ரீரங்கத்துல, திருவனந்தபுரத்துல, என் பத்மநாபன் பத்மநாபன் தான். அந்த விளக்கு வெளிச்சத்துல அவன் படுத்துருக்கிற அழக எத்தனை ஆயுசு வேணாலும் பார்க்கலாமே. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கண்ணன் குவளையா பீடத்தை வதம் பண்ணி அதனுடைய தந்தத்தை பிடுங்கி அதை பத்திரமா கொடுத்து அந்த தந்தத்தையே காலாக கொண்டு அழகான ஒரு கட்டில், நல்ல பலமான கட்டில். நப்பின்னை அதில் படுத்துக்கும் பொழுது என் கண்ணன் எப்படி அடக்கியிருப்பான் அந்த குவளையா பீடத்தை. அவன் நேர பார்க்கல, மத்தவா சொல்லிதானே கேட்டா. அதனால அந்த கட்டில் அப்படி உருண்டு உருண்டு எப்படி வதம் பண்ணிருப்பான். ஏ கண்ணா, அது எப்படி பண்ணா? அப்ப கண்ணன் சொல்லுவான், உன்னையே அடக்கிட்டேன், குவளையா பீடத்தை அடக்க முடியாதா அப்படின்னு கிண்டலா சொல்லுவான். நான் அடங்காதவளாடா அப்படின்னா, என்னை தவிர யாரிடத்திலையும் அடங்காதவள், எதற்கும் அடங்காதவள் நீ சொல்லுவான். இது அழகா இருக்கே. ஆமா, கண்ணன் கிட்ட மட்டும்தான் அடங்கணும், கண்டவர்கிட்ட இதுக்கு அடங்கணும். யாரா வேணா இருக்கட்டுமே, அகம்பாவம்னே சொல்லிட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? கண்ணனுக்கான உடல், கண்ணனுக்கான வாழ்க்கை, கண்ணனுக்கான மனசு, கண்ணனுக்கான இந்திரியங்கள், இவ யாரு நம்மள அடங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு? நமக்கு ஒன்றும் அடங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீ பேசுவ. ஆமா, அந்த கட்டில் எங்களுக்கு அவ்வளோ அனுபவம். அது ஒசரமா இருக்குமா? அந்த கட்டில் அப்படி தூக்கி உட்கார வைப்பான் நப்பின்னை பிராட்டி. அப்படி இடுப்ப பிடிச்சு தூக்கி அப்படி உட்கார வைப்பான். என்ன காம்பீரியம், என்ன பௌருஷம் தெரியுமா?
அப்படியே கிறங்கி போயிடுவான். அந்த இடுப்பை பிடிச்சு அவன் தூக்குற அழகு இருக்கே, அதே கோபால குழந்தைகளோட விளையாடுவான். அப்பாவா இடுப்பை பிடிச்சு தூக்குவான். அது ஒரு காம்பீரியம். சயன அறையில அப்படி ஒரு காம்பீரியம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம். மெத்து மெத்துன்னு இருக்கும். நாங்க அவ்வளவு கடுமையா இருந்தா அந்த படுக்கை அத்தனை மெத்து மெத்துன்னு. வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, வாசனை, மிருதுதன்மை எல்லாம். ஒவ்வொரு நாளும் விதவிதமான பூக்கள்னாலே படுக்கை, விதவிதமான வாசம் தரும் இலைகள், துளசி, திருநீற்று பச்சை, இப்படி ஒவ்வொன்றுத்தினாலையும் ஒவ்வொரு விதமான படுக்கை. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி அது மேலே ஏறி படுத்துவான். ஆனாலும் நப்பின்னையினுடைய பக்தி, அவளுடைய மென்மை, கண்ணன் அப்படியே கரங்கி போய் கொத்தலர் பூங்குழல். அதுவும் நிறைய இந்த குறுக்கத்தி பூவெல்லாம் அவள் சூட்டிப்பா. கொத்து கொத்தா பூவை எடுத்து தலையில சூட்டிப்பா. வனமாலி அல்லவா அவன். அதுபோல இவளும் வனமாலினி. தலை நிறைய நல்ல வாசம் தரும் பூக்களா வச்சுப்பா கண்ணனுக்காகவே. நேத்தி கூட சொன்னா இல்லையா, கந்தம் கமழும் குழலி. அந்த கொத்தலர் பூங்குழல், அழகான குழல் அவளுக்கு. ஜோரா பின்னி வச்சிருப்பா. அவள் குளிச்சுட்டு அந்த ஈரம் போகிறதுக்காக நுனி முடிச்சு போட்டுன்னு இருப்பா. அப்ப கூட அழகா இருப்பாள் எங்க நப்பின்னை பிராட்டி. தலைக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டு இந்த தலைமுடிய சிடுக்கெல்லாம் இல்லாமல் வாரி, கண்ணன் பிடிச்ச சமயத்தை தலைமுடியை பிடிச்சு இப்படி விளையாட்டுக்கு இழுப்பான். அவ்வளவு பலமுடைய அழகான குழல்கள். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை. அவள் நடக்கும்பொழுது அந்த கூந்தல் அசையறத பார்க்கறதே கண்ணனுக்கு பிடிக்கும். கண்ணனுக்கு காதல் அதிகமான அந்த கூந்தல் அப்படி பின்னால அப்படி இழுப்பான். எங்கடி போறா அப்படின்னு இழுப்பான். அந்த கூந்தல் அவன் கைப்பட்டே வாசமா இருக்கும். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அவனுக்கு அழகாக மென்மையான நப்பின்னை குழந்தை மாதிரி படுத்துப்பான் அவளுடைய திருமார்பில். கண்ணனுடைய தலை அப்படியே கோதி விடுவாள் இவள். அந்த சமயத்தில் அவன் மனசு அப்படி மலர்ந்து போகும் ஆனந்தத்துல. அதனால மலர் மார்பாய். பரஸ்பரம் எந்தெந்த ஜீவனுக்கு என்னென்ன கிருப பண்ணலாம், பண்ணின்றிருக்கான், பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை அவ்வளவு அழகா நப்பின்னை பேசுவா. கண்ணன் சரி, அந்த கோபி உனக்காக காத்துன்னு இருக்காது. சரி, அந்த கோபனுக்கு கொஞ்சம் திமிர் அதிகமா இருக்கு, அந்த புத்தி மாறட்டும், அவனுக்கு மன சமாதானம் ஆகட்டும். ஒரு நாளும் நப்பின்னை குற்றமா சொல்ல மாட்டான். இதனாலே உன் அனுபவம் அவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த புத்தியை மாத்தி கொடு, அந்த மனசை மாத்தி கொடு, அந்த சிந்தனையை மாத்தி கொடுன்னு கண்ணனை மாயையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லுவான். ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் இவன் பண்ணக்கூடிய கிருபை. அதே சந்தர்ப்பத்தில்
பக்தர்களை கஷ்டப்படுத்துறவர்களை பார்த்து அவளுக்கு ஒரு கோபம் வந்து, கிருஷ்ணா என்ன இவ்வளவு நாள் பொறுமையா இருக்காய், அந்த அசுரனை வதம் பண்ண வேண்டாமா, என்ன பாடுபடுத்துறான் எல்லாரையும், என்னமோ அவன் தான் பெரியவன் நினைப்பவனுக்கு, நீ எதுக்கு இவ்வளவு நாள் பொறுமையா இருக்காய், இந்த பொறுமையெல்லாம் அவன்கிட்ட நல்லது இல்லை கண்ணா, அவனை வதம் பண்ணு, ரொம்பதான் ஆடுறான் அவன், பக்தர்கள் அவ்வளவு கஷ்டப்படுத்துறான், நீ என்ன பொறுமையா இருக்காயின்னு கண்ணனையும் கோபித்துக் கொள்வார். சயன அறைக்கு கண்ணன் வந்தான் அப்படின்னா ஜீவர்களுக்கான காருண்யம் என்னவென்றுன்னு சொல்லிட்டே இருப்பா. நீலா அல்லவா, அவனுடைய பிரேமையே ரூபமானவள் அல்லவா, கண்ணனுடைய ரூப லாவண்யத்தை அப்படி வர்ணிப்பா. அழகா இருக்கேடா, உன் கண்ணு இருக்கே அம்மா உசுர வாங்குறாய், இந்த உதடு இருக்கே கிள்ளி வாயில போட்டுக்கணும், என்ன காது, எத்தனை மிருதுவான முடிடா உனக்கு, என்ன தோள்கள், என்ன திருமார்பு, அப்பா என் உந்தி பூத்த உத்தமா, எத்தனை அழகான திருநாபி, என்ன சரீரம்டா உனக்கு, முன்பிலும் பின்பழகியவனே, பா எப்படி பார்த்தாலும் அழகா இருக்காய்டா, நின்ற அழகா இருக்காய், உட்கார்ந்த அழகா இருக்காய், படுத்துண்ட அழகா இருக்காய், அழகா அழகா அழகா, என் அழகி அப்படின்னு கொஞ்சுவா, அழகின்னு கொஞ்சுவா. அது கண்ணன் கம்பீரியமானவன் தான், ஆனாலும் இவளுடைய பிரேமையில் அழகி செல்லக்குட்டி, என்ன வேணும் என் பட்டுக்குட்டிக்கு, என் செல்ல குஞ்சு அப்படின்னு கொஞ்சுவா. அப்படியெல்லாம் அவளுடைய பிரேமையில மயங்கி கடக்கக்கூடிய மலர் மார்பா, எங்களுக்காகவும் வாய் திறவாய். நாங்க இல்லாத சமயத்துல அவள் சொல்வதற்கெல்லாம் வாய் திறந்து பேசுறியே, இப்ப நாங்க வந்திருக்கோம், வாய் திறவாய். ஆண்டாளுக்கு தெரியுமே, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். மைத்தடங் கண்ணினாய், அழகாக மை தீட்டின கண்கள் உடையவளே, கண்ணா வாய் திறவாய்னாச்சா. இப்ப அடுத்து எங்க நப்பின்னை எழுப்புறா. மைத்தடங் கண்ணினா, கண்ணன் அவளுடைய கண்களை பார்த்தே தான் பேசுவான், கண்ணனுடைய ஸ்வபாவம் அது. அதாவது அவன் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும், கண் கொண்டு பார்ப்பான், கண்ணாலே பார்ப்பான், கண்ணையே பார்ப்பான். இவளோ அழகான மைகளை இருக்கக்கூடிய கண்களுடையவள். மைத்தடங் கண்ணினாய், நீ உன் மணாளனை, நீ உன்னோட மணாளண்டி அவன், நல்ல மாற்றமே கிடையாது. ஊர் உலகம் எல்லாம் அவனை கொண்டாடினாலும் 16,108 பேர் அவனுடைய பட்ட மகிழ்ச்சிகள்னு சொன்னாலும் முதல்ல அவனை ஏற்றுக்கொண்டவள் நீ. உனக்கு அப்புறமா தான் ருக்மிணி முதற்கொண்டு சகலருக்கும். அதனால உனக்குத்தான் முழு உரிமை. நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். ஏன்னா அவன் தூங்குற அழகை பார்த்து பார்த்து ரசிக்கிறவள். அவன் தூங்கி எழுந்தான்னா பிரிவு வருமேன்னு கவலைப்படுறவள். அவன் அங்கேயே ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறவள். இது எல்லாமே நியாயம்தான். ஆனா பாரு, எங்களுக்கும் கிருப பண்ணணும் இல்லை, கொஞ்சம் அவனை துயில் எழுப்பணும் இல்லை. எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்கான், எழுப்ப விட மாட்டேங்கிறிய குழந்தை. எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால், உன்னால் அவனை பிரிய முடியாது. நாங்க பிரிக்க வரலடி குழந்தை. உன்னை அவனையும் பிரிச்சு என்ன சுகம் எங்களுக்கு? நீங்க 2 பேருமா சேர்ந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும், அதானே எங்களுக்கு சுகம்.
நீ எல்லாருக்கும் கிருஷ்ணானுபவத்தை தரக்கூடியவளாச்சே, அசுரனுக்கு கூட கிடைச்ச கிருஷ்ண அனுபவத்தை கொண்டாடி பேசக்கூடியவளாச்சே. ஏன்னா இவள் அப்படி பேசுவா, குவளையா படம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். அது கால் இடுக்கல போய் கண்ணன் விளையாடினானா, அது துதிக்கியால கண்ணனை தேடித்தா, அது மஸ்தகத்தை ஓங்கி அடிச்சானா, அது மேல காலை வச்சு கும்ப பிடுங்கினானா, அடா அடா அடா, குவளையா படம் எவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்கும். சமயத்துல கண்ணன் குவளையா பீடம் வதம் பண்றதை பார்த்த கோபர்கள், அப்பா அந்த யானைப்பட்ட பாட சொல்ல முடியாது, பாவம் பாவமா, அது எவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்கும் தெரியுமா. ஏன் நப்பின்னாய் என்ன வளர்றாய், என்ன வலி தெரியுமா, அது வலி அல்ல, அது உங்களுக்கு தெரியாது. கிருஷ்ண ஸ்பர்ஷ அனுபவத்துல கிறங்கி போய் உசுர விட்டு கொடுத்தது. அது இவ்வளவு வருஷமா அதனோட இருந்த எல்லா அரக்க அசுர ராட்சச குணங்கள் செயல்கள் எல்லாம் போய் பரம சாத்வீகமாகி கிருஷ்ண ஸ்பர்ஷத்துக்கு தன்னையே கொடுத்துடுத்து. அவ்வளோ பெரிய பாக்கியம். பகாசுரனுக்கு எவ்வளவு அழகான பாக்கியம், கண்ணனை வாய்க்குள்ள முழுங்கிடுத்த பத்திரமா வச்சுட்டு இருந்தது. அகாசுரனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், கண்ணன் உள்ள வந்து இன்னும் பெருசாகி கிழிச்சுண்டு வெள்ள வந்தானே. சமயத்தில் அசுராளுடைய பாக்கியம் பாக்கியம் தான். அப்படி எல்லாருடைய பாக்கியத்தையும் பேசக்கூடியவள் அவள். அப்ப எங்களுக்கும் நீ கிருப பண்ணவே, எத்தனை ஏலும் பிரிவாற்றவில்லாயால் தத்துவம் அன்று இது உனக்கு உன் நடவடிக்கைக்கு தகுந்தா போல இல்லை, தகவும் கிடையாது, இது இது நியாயமும் இல்லை. உன் குணம் செயல் ரெண்டுத்துக்கும் இது ஒத்து வரல. அதாவது இவள் வரணும்னு கிளம்பிட்டா, அவன் விடமாட்டேங்கிறான். அதனால நப்பின்னை அவன் இப்படிதான் இருப்பான், நீதான் அவனுக்கு பக்குவமா சொல்லி எங்களுக்கு கிருப பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் கண்ணனையும் நப்பின்னையையும் ஒரு சேர துயில் எழுப்புறா. அதை சொல்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தா. எங்களுக்குன்னு சொல்றாய் நீ தானே, இல்லதோ பஞ்சசயனமும் வந்திருக்கு. ஆஹா, ஏன் அவள் பேசல, அவள் என்ன பேசுவா, நான் சொல்றதை கேட்டே கிறங்கி போய் கிடக்கிறா, குழஞ்சு குழஞ்சு கிடக்கிறா. எங்க ரெண்டு பேருக்கும் கண்ணனுடைய கணம் லீலைகள், நப்பின்னை அவன் படுத்துற பாடு, நப்பின்னையோட அவன் பேசுற பேச்சு, கண்ணனுடைய மூச்சு காட்டி எல்லாம் தெரியுமே அவளுக்கு. என்னை விட அவளுக்கு நிறைய தெரியும். நான் தான் வா வா வான்னு கூட்டுட்டு வந்தேன். அவளா அவள் பேச மாட்டாளா, அவளா பேசினான்னா ஒன்ன மாதிரி தான். நீ ராதே கிருஷ்ணான்னு புலம்புற மாதிரி, ஹே நப்பின்னை, ஹே கிருஷ்ணா, ஹே கோதா, ஹே கிருஷ்ணா, ஏ நப்பின்னு, ஹே கிருஷ்ணா, அவ்வளவுதான் புலம்புவா. அவ்வளோ அனுபவங்கள். ஆமாம் ஆண்டாளம்மா, உங்க ஆசீர்வாதம். எம்பெருமானாரே, நீங்க இருக்கும் பொழுது கட்டில் நான் பேசியிருக்க கூடாது. ஏன்னா பகவானுக்கு சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடல் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம். நான் என்ன சொல்றது, ஏதோ தெரிஞ்சதை சொன்னேன். தவறா இருந்தா, தவறா ஒன்றும் பேசல, இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. உங்களிடம் மன்னிப்பு கேட்கறது பாக்கியம். ஏ கோட்டுக்கால் கட்டிலே சயன தேவியே, அச்சோ எனக்கு இப்படி ஒரு பேரா, சயன தேவியா, சயன சகி. ஓ இது அழகா இருக்கே, எனக்கு என்ன பேரு, உனக்கா மிருது சகி. அச்சோடி எவ்வளவு மிருதுவா இருக்கா, மிருது சகி, சயன சகி. அடடா அடடா, ரொம்ப அழகான அனுபவத்தை நீங்க சொன்னீள். இன்னும் கூட நிறைய நீங்க சொல்ல முடியும். சபை மரியாதைக்காக குறைவா நிதானமா சொன்ன, அது ரொம்ப அழகா இருந்தது. ராமானுஜன் அண்ணா, எல்லாரும் கோபிகைகள் தான்,
எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் தெரியும் தான். ஆனாலும் சில பேருக்கு புரியாதில்லவா? அதனால இந்த கோபாலசுந்தரி வேற ஊர் முழுக்க இதை சொல்லுவாளா? நான் நிதானமா சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா, உலகம் முழுக்க தெரியணும் இல்லையா? ஓ மனசு அப்படி, அதனால நாங்க ஜாகிரதையா இருந்தோம். ஆஹா, சரியா நீ சொல்லி முடிக்கவும் தாயார் தயாராயாச்சு. இதோ வடபத்திர சாயும் தயாராயாச்சு. ஆண்டாள், அழகான பாசுரண்டி பொண்ணே. ஜோர் யாருது? நீதானம்மா அந்த சுகசகி. இந்த பேர் அழகா இருக்கே, சுகசகி. கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் சுகம் தரும் சக்கி அல்லவா? என்ன ராமானுஜரே, நான் சொல்றேன் சரிதானே? ஆமாம், ரொம்ப அழகான பெயர் சுகசகி. அடாடா, சுகசகி. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பாசுரம் சொல்லுங்க. அப்ப எனக்கு உனக்கா என்ன சொல்றது? நானு திவ்ய சகி. திவ்ய சக்கியா? ஆமா, திவ்யமான தம்பதிகளை அனுபவிக்க கூடியவள். அதனால ரெண்டு பேருக்கும் நீ சகி. அதனால நீ திவ்ய சகி, இவள் சுகசகி. அச்சோடி அழகான பேர், சுகசகி, திவ்ய சகி. ஜோர். சரி, எல்லாரும் பாசுரம் சொல்லுங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம், ரொம்ப அழகான வியாக்கியானம். பரமபாக்யம். சுகசகி, திவ்யசகி, ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருந்து இன்னும் நிறைய அனுபவங்களை சொல்லுங்கோ. கேட்கவே ஆனந்தமா இருக்கு. நீலாதேவியும் கண்ணனும் ஜீவர்களுக்காக பேசுற பேச்சுக்கள்லாம் நீங்க சொல்லி கேட்கும் பொழுது மனசை என்னவோ பண்றது. திவ்ய தம்பதிகளுக்கு தான் எவ்வளவு அக்கறை, எவ்வளவு உரிமை. அஹோ பாக்கியம் எங்களுக்கு. என்ன கோபாலசுந்தரி, இன்னைக்கு இவர்கள் தான் நிறைய பேசுவியே. நிறைய பேசணும்னு இருக்கு. ஆனா பகவானுடைய தாயாருடைய காருண்ய விஷயங்கள் கேட்டோன்னு கதறி அழதான் தோன்றது. வேற ஒன்றும் தோணலை. இது எல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் தந்தவங்க எல்லாருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.